வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம சிறுதானிய உணவு வச்சு ஆரோக்கியமான உணவு சமைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆரோக்கியமான உணவில் இன்னைக்கு எபிசோடு 1 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ராகி வச்சு சமைக்கிறேன். ராகி வந்து இட்லி தோசையோ மாவில் தான் ரெடி பண்ணி பார்த்துருப்பீங்க. நான் மாவில் ரெடி பண்ண மாட்டேன். கேழ்வரகு ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி தான் இது பண்ணுவேன். கேழ்வரகு 4 பங்கு, உளுந்து 1 பங்கு. நான் எனக்கு அரிசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அரிசி வேணும்னா கேழ்வரகு கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அரிசி சேர்த்துக்கோங்க. வேணும்னா ஃபுல்லாகவே கேழ்வரகு மாவுலே செய்யலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சின்ன பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டிஷ்ஷை. இட்லி தோசைக்கு ஒரே மாவு போதும். நம்ம எப்படி நார்மலாக அரிசியில் இட்லி மாவு தோசை செய்வோமோ அதேமாதிரி கேழ்வரகு மாவு இட்லி தோசை செய்யலாம். நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேழ்வரகு மாவு தோசைக்கு நிலக்கடலை சட்னி காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா முறுமுறுன்னு வந்திருக்குன்னு. இட்லி எப்படி பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். நான் இட்லி தோசை ரெண்டுமே உங்களுக்காக செஞ்சு காமிச்சிருக்கேன். கேழ்வரகு வச்சு ஹெல்த்தி ரெசிபி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்ல ஒரு உணவு இது. பாருங்கள் மக்களே, இது எப்படி இருக்குன்னு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இட்லி. இதுக்கு நிலக்கடலை சட்னி, கார சட்னி, சாம்பார் என்ன வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இன்னொரு ஆரோக்கியமான உணவு ரெசிபியில் உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, பாய்.